ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறதில்ல, அரைச்சி தான் எடுத்துக்க போகிறேன். இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தோட நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 kg சிக்கன் எடுத்துருக்கனால நம்ம ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே அது நல்லா வதங்கறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 kg சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிறோம். சிக்கனை வந்து நம்ம லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்து மூடி போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா அந்த ஆவிலே நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணால் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. லாஸ்ட்டில் நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி எடுத்தால் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அன்டில் தென் பாய்.